யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ் அனைவருக்கும் வணக்கங்கள். நாம் இன்றைக்கி இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, அதாவது தண்ணீரை அமிர்தமாக, அதாவது தாய்ப்பாலுக்கு ஈக்குவலான சத்துக்கள் நிறைந்த ஒரு உணவாக, அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு மருந்தாக, உடலுக்கு எந்த விதமான செலவும் இல்லாமல் நன்மை செய்யக்கூடிய விதங்களை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறோம். இன்றைய காலகட்டங்களில் நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா சுத்தமான சுகாதாரமான தண்ணீரை குடிக்கிறோமா அப்படின்னு கேட்டோம்னா இல்லை என்று தான் பார்க்க முடிகிறது. ஏனென்று பார்த்தோமேயானால் நாம் குடிக்கக்கூடிய தண்ணீரில் சத்துக்கள் நிறைந்து காணப்படுகின்றன. ஆனால் அந்த சத்துக்கள் நமக்கு முழுமையாக கிடைக்கின்றனவா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக இல்லை. ஏனென்றால் நாம் இதற்கு முன்னால் தண்ணீர்களை எப்படி அருந்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயற்கையிலே கிடைக்கக்கூடிய ஆறுகள், குளங்கள், ஏரிகள், கிணறுகள் மற்றும் ஆழ்துளை கிணத்திலிருந்து கிடைக்கக்கூடிய தண்ணீர்களை நம்ம பருகணும். அதுவும் இல்லாமல் இன்றைய விஞ்ஞானம் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு 50 அடிக்கு கீழே உள்ள நிலத்தடி நீரை பயன்படுத்தினோம்னா நமக்கு நோய்கள் அதிகமாக வரும்னு சொல்கிறாங்க. அப்போது தண்ணீர் நம்ம எப்படி தான் பயன்படுத்துறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதுக்கு முன்னால் உள்ளவங்க பெரியோர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, மழை நீரை பயன்படுத்துவாங்க. அதே போல் இயற்கை சார்ந்த நீர்களை பயன்படுத்துவாங்க. நம்ம சுத்திகரிக்கப்பட்ட நீரில் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு தேவையான சத்துக்கள் இல்லாமல் காணப்படுது. அப்போது நமக்கு உடலை வலுப்படுத்தணும்னா ஆரோக்கியமான கிருமிகள் தேவை, சத்துக்கள் தேவை. இந்த இரண்டும் இருந்தால் மட்டும்தான் நம்ம உடம்பு நல்லா வேலை செய்யும். அப்போ இதுக்கு முன்னால் பெரியவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த தண்ணீர் அமிர்தமாக மாற்றி அதை கோவில்களில் சிறப்பாக பயன்படுத்தியிருக்காங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா புனித நீர்னு பேர். அதே போல் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா ஆலயங்களில், அதாவது இந்துக்கள் வழிபாடு பண்ணக்கூடிய ஆலயங்களில் அபிஷேகம் என்ற பெயரில் இந்த மூலிகை தண்ணீரை வழங்குவாங்க. இந்த மூலிகை தண்ணீரை பார்த்திங்கன்னா பயன்படுத்தும் போது உடல்களுடைய நோய்கள் நம்மளை விட்டு போக ஆரம்பிச்சிடும். மனம் சந்தோஷமாக ஆரம்பிச்சிடும். உடல் பலமாக ஆரம்பிச்சிடும். இயற்கையோடு சார்ந்த நமக்கு ஒரு வாழ்க்கை அமையும். அப்போ அப்படிப்பட்ட தண்ணீரை நம்ம பயன்படுத்தி வந்த காலகட்டங்கள் மறந்து போய் இன்றைக்கு பார்த்திங்கன்னா சுகாதாரம் இல்லாமல் சுத்தமான தண்ணீரை நம்ம பருக முடியாத, சத்துக்கள் நிறைந்த தண்ணீரை பருக முடியாத நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். அப்போது நம்ம நண்பர் ஒருவர் பார்த்திங்கன்னா உடல்நலம் குண்டி இருந்தார். அவர் பார்த்திங்கன்னா இந்த தண்ணீரை நம்ம அமிர்தமாக மாற்றி பயன்படுத்த சொன்னோம். அவருக்கு பயன்படுத்த 3 நாட்களில் அவர் உடல்நலம் நல்லா மேம்பட்டது. மருத்துவமனையில் அட்மிட் பண்ணியிருந்தவர் வீட்டுக்கு வந்துட்டார். உடல்நலம் நல்லா சொன்னாங்க. பரிசோதித்த டாக்டர்கள் என்ன சொன்னாங்கன்னா, உங்கள் உடம்பு இப்போ நல்லா இருக்குது, நீங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதே போல் இந்த மாதிரி ஃபீட்பேக் பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கில் நமக்கு கிடைச்சிருக்குது. அதே போல் நம்மளோட முன்னோர்கள் பார்த்திங்கன்னா இந்த பயன்படுத்திய இந்த எளிய முறையை எப்படி நாமளும் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா தண்ணீர் நம்ம எந்த தண்ணீரும் நம்ம பயன்படுத்திக்கலாம். ஆனால் இயற்கையில் உள்ள கிடைக்கப்பட்ட தண்ணீராக இருந்தால் உத்தமம். இந்த தண்ணீர் கூட பார்த்திங்கன்னா இப்போ மலைகளில் பார்த்திங்கன்னா இப்போ எங்கள் பகுதி குற்றாலம் தென்காசி மாவட்டத்தில் குற்றாலம் பகுதியை நாங்கள் சார்ந்தவங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, குற்றாலத்தில் பார்த்திங்கன்னா ஆண்டுதோறும் ஒரு 3-4 மாதங்கள் சீசன் காலங்கள் இருக்கும். இங்கே பல்வேறு பரப்பட்ட மரக்கள் இயற்கையோடு சார்ந்து குளித்து மனதோடு என்ஜாய் பண்ணுவாங்க. இதுக்கு மனதுக்கும் புத்துணர்ச்சி கிடைக்கும், உடலுக்கும் புத்துணர்ச்சி கிடைக்கும். அந்த அருவிக்குளியல், இந்த அருவிக்குளியலில் பார்த்திங்கன்னா மூலிகை தண்ணீர் கலந்து வரும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லுவாங்க. அப்போ அந்த மூலிகை தண்ணீர் என்னெல்லாம் மலைகளில் கிடைக்கும், நிறைய மூலிகைகள் கலந்து வருது. அதில் முக்கியமாக நான் பார்த்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மலைகளில் பார்த்திங்கன்னா வெட்டி வேறு, நன்னாரி வேறு, விளாமிச்சை வேறு, இந்த மலைகளிலலாம் இது பார்த்திங்கன்னா மண்ணரிப்பை தடுக்கிறதுக்காக பயன்படுகிறது. அதே போல் பார்த்திங்கன்னா அந்த மணலோட சத்துக்களை பார்த்திங்கன்னா இந்த வேர்கள் மூலமாக ஈர்க்கப்பட்டு அந்த நீர் வேர்களின் மூலமாகவோ அந்த சில இலை செடிகள் மூலமாக பட்டு வரும்பொழுது இந்த நீரானது நமக்கு புனிதமான நீராக மாறிவிடுகிறது. அப்போது முன்னோர்கள் வழிபாட்டில் எப்படி பயன்படுத்தியிருந்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, குடமுழுக்கு, அதே போல் பார்த்திங்கன்னா அபிஷேகம், அந்த மாதிரி புனித நீர் வருது, இது போல உள்ள நீர்களை பயன்படுத்தியிருக்கிறாங்க. இதில் என்னெல்லாம் சேர்ப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம சொன்ன மூலிகைகளை தான் பயன்படுத்துவாங்க. வெட்டி வேறு, நன்னாரி வேறு, விளாமிச்சை வேறு, இதுபோக மாவிலை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம், இந்த மூலிகைகளை இந்த பொருட்களை தான் கலந்துருப்பாங்க. இது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடம்புல கிராம்பு பார்த்திங்கன்னா ஆக்சிஜனை அதிகரிக்கக்கூடியது. மாவிலை பார்த்திங்கன்னா ரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடியது. வெட்டி வேர், நன்னாரி வேர் பார்த்திங்கன்னா உடலுக்கு தேவையான செரிமானத்தை தூண்டக்கூடியது, உடலுக்கு தேவையான நோய் சுத்தியை அதிகரிக்கக்கூடியது. இப்படி நமக்கு பல்வேறு வகை நன்மைகளை வழங்கக்கூடிய இந்த வேர்களை நாமும் தினமும் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுத்தமான மண்பானையில் ஒரு 10 லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சொன்ன வேர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா 10 கிராம் அளவுக்கு வாங்கி உள்ளே போட்டுருங்க. ஒரு மாவிலை உள்ளே போட்டுருங்க. ஏலக்காய் பார்த்திங்கன்னா 1 நல்லா தட்டி உள்ளே போடுங்க. கிராம்பு பார்த்திங்கன்னா ஒரு 5 பீஸ் வரைக்கும் நல்லா தட்டி உள்ளே போட்டுக்கலாம். முட்டு நீக்க தட்டி உள்ளே போட்டுக்கலாம்.
அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஒரு இலையில் ஒரு துணியில் வந்து பார்த்திங்கன்னா மூட்டை மாதிரி கட்டி உள்ளே போட்டுருங்க. ஒரு 12 மணி நேரம் ஊறட்டும். ஊறும்போது வந்துன்னா இயற்கையிலே கிடைக்கப்பட்ட தண்ணீர்கள் எல்லாமே அதில் தூசுக்கள் மாசுக்கள் இருந்தாலும் அந்த மண்பானையில் வந்து பார்த்திங்கன்னா வடிகட்டிடும். அப்போ மேலுள்ள அந்த தண்ணீரை வந்து நம்ம பருகும் பொழுது உடலுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும், உடல் உஷ்ணம் குறையும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். வாழ்வியல் முறை மாற்றங்களில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் போது உடலுக்கு தேவையான பலங்கள் கிடைக்கும், எலும்புகள் பலம் பெறும். இன்றைக்கி நிறைய பல்வேறு வகையான நோய்கள்லேருந்து நம்ம அவதிப்படுறதுக்கு இது துணை மருந்தாகவும் பயன்படுத்திக்கலாம். இப்போ நிறைய பேர் நோய் சார்ந்து பாதிக்கப்பட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் ஆகியிருப்பாங்க. அவங்களுக்கு இதை கொடுக்கும் பொழுது ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். ஏனென்றால் இது வந்து மூலிகை தண்ணீர் தான். இது வந்து எந்த விதமான பக்க விளைவுகளும் ஏற்படுத்ததில்லை, இயற்கை சார்ந்தது. இதை நிறைய பேர் இன்றைய காலகட்டங்களில் நம்ம மருத்துவ மையத்தில் ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்க யாராக இருந்தாலும் சரி இந்த மருத்துவ முறை நம்ம சொல்லிக் கொடுக்கும் பொழுது அவர்கள் வந்து பலன் பெற்றிருக்கிறாங்க. மூட்டு வலி சார்ந்தவங்க, மூட்டில் வந்து தேய்மானம் உள்ளவங்க, அதேபோல் எலும்புகள் சம்மந்தமான இடுப்பு வலியாக இருக்கட்டும், கழுத்து வலியாக இருக்கட்டும், உடலில் எந்த விதமான நோயாக இருக்கட்டும், அது எல்லாருமே இந்த தண்ணீரை பருகி வரும்பொழுது உடல்நிலை வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறத பார்க்க முடியும். ராஜ்ய உறுப்புகள் எல்லாம் பலம் பெறுறதை நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ராஜ்ய உறுப்புகள் பலம் பெறுறதுக்கு தேவையான சத்துக்கள் கிருமிகள் எல்லாமே எங்கேருந்து கிடைக்கும்? நம்ம சாப்பிட்ற உணவுலேருந்து தான் கிடைக்கும். அதுக்கு முழுமையாக கிடைக்குதா அப்படின்னு பார்த்திங்கன்னா இல்லைன்னு சொல்ல முடியும். அப்போ அதை பெருக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி பயன்படுத்தி வந்தோம்னா நமக்கு நல்ல பலன்களை வழங்கும். சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணீர் பருகும்பொழுது முதலாக பருகும்பொழுது சளி தொந்தரவுகள் ஏற்படலாம். ஏன்னா நம்ம இது வரைக்கும் பார்த்திங்கன்னா பயன்படுத்தி தண்ணீர்கள் எல்லாமே வேறு மாதிரி பயன்படுத்தியிருப்போம். அப்போது முதலாக இந்த தண்ணீரை பயன்படுத்தும் போது சளி பிடிக்கிற மாதிரி இருக்கலாம், சிலருக்கு தலைப்பாறை வர்ற மாதிரி இருக்கலாம். எதுவுமே பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சளி பிடிக்கிறது நல்லதுக்கு தான், உடம்புல கெட்டதை ஃபுல்லாக வெளியேற்றும். அதே போல் தலைப்பாரம் அந்த மாதிரி வந்து காய்ச்சல் வர மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இருந்துச்சுன்னா அதுவும் நல்லது தான். நம்ம உடம்புல கல்லீரல் மண்ணீரல் பலம் பெறுதுன்னு அர்த்தம். அதுபோல் சிறுநீர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறைய சிறுநீரகத்தில் வந்து சார்ந்த பிரச்சனைகள் நிறையா காணப்படுது. உதாரணமாக கல்லீரல் சம்மந்தமான பிரச்சனைகள் காணப்படும் போது அவங்க ஃபேட்டி லிவர்னு சொல்லுவாங்க. அதுக்கு இது பெரிதும் உதவியாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிறுநீரக பை, அதுபோல் சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகள், சிறுநீரகம் வந்து கற்கள் உருவாகிறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சொட்டு சொட்டாக மூத்திரம் உருவாகிறது, சிறுநீரில் வந்து பார்த்திங்கன்னா தொற்றுக்கால் காணப்படுவது, இது எல்லாமே சமன் செய்யக்கூடிய முறையாக இது பார்க்கப்படுது. என்னோட நண்பர் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றி பேசி அவங்க பயன்படுத்த ஆரம்பித்தோடனே இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா வீட்டில் வரக்கூடிய மாடியில் வரக்கூடிய மழை தண்ணீரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரம்மில் தேக்கி வச்சு அந்த ட்ரம்மில் இதெல்லாம் போட்டு பயன்படுத்தி எல்லாத்துக்குமே அந்த தண்ணி தான், சமையலுக்காக இருக்கட்டும், குடிக்கிறதுக்காக இருக்கட்டும், குளிக்கிறதுக்கு மட்டும் கிடையாது, மற்ற எல்லாத்துக்குமே அந்த தண்ணி தான் பயன்படுத்துகிறாங்க. அதே போல் இந்த தண்ணீரில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான சத்துக்கள் காணப்படுறதுனால இது ஒரு தாய்ப்பாலுக்கு இணையானே சொல்ல முடியும். அந்த அளவுக்கு நன்மைகளை வழங்கக்கூடியது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி நம்ம சத்துக்களுக்காக வேண்டி எங்கெங்கே அலைகிறோம், தேடி அலைகிறோம், சத்தான உணவு கிடைக்குதான்னு பார்க்குறோம். நம்ம கிடைக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டாயம் இல்லைன்னு சொல்ல முடியும். ஏன்னா அப்படியே சத்தான உணவு நம்ம எடுத்தாலும் நம்ம உடம்புல பாக்டீரியாக்கள் பாக்டீரியாக்கள் எல்லாமே நன்மை செய்யக்கூடியதாக இல்லை. அப்போது நமக்கு வந்து நோய்கள் உருவாவதற்கு காரணமாக அமைந்து விடுகிறது. அப்போது அப்பேற்பட்ட பிரச்சனைகளெல்லாம் சரி பண்ணுறதுக்கு இந்த தண்ணீரானது நமக்கு அமிர்தமாக வேலை செய்யும். பயன்படுத்தி பாருங்கள். உங்களோட அனுபவங்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொன்னது கிட்டத்தட்ட ஒரு 10% சொல்லியிருக்கேன். இன்னும் நீங்கள் அனுபவித்து பார்த்து 90 மடங்கு நன்மைகள் சொல்லுவீங்க. அந்த அளவுக்கு பலனுள்ளது. நிறைய பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முடி உதிரல் பிரச்சனை இருக்கும். முடி உதிரல் பிரச்சனைலாம் அழகாக ஈஸியாக ஒரே வாரத்தில் சரி பண்ணிடும். அதே போல் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரீப்ரொடக்ஷன் சிஸ்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிரமப்படுறாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு வகையான மருந்துகள் உணவுகள் எல்லாம் எடுக்கிறாங்க. அப்போ அதுக்கு சரியாக வருதா அப்படின்னு பார்த்திங்கன்னா அது இல்லைன்னே சொல்ல முடியும். அப்போ அந்த ரீப்ரொடக்ஷன் சிஸ்டத்தை வந்து சரிப்படுத்துறதுக்கு இப்போ நம்ம சொன்ன மூலிகை தண்ணீரானது பெரிதும் உதவி செய்யுது. அப்போ நிறைய பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கருவுற்றிருக்கிறாங்க, கர்ப்பப்பை சார்ந்த வியாதிகள் வந்து சரியாக இருக்காங்க. ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஸ்டேட் சம்பந்தமான பிரச்சனை வந்து சரியாக இருக்காங்க. அப்போது ஒரு தண்ணீரே இந்த அளவுக்கு அமிர்தமாக மாற்றினா, எந்த விதமான செலவும் இல்லாமல் அமிர்தமாக மாற்றினா அந்த ரகசியங்களை நம்ம பயன்படுத்த வேண்டாமா? நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திய ஒரு வழிமுறை தானே இது. இதை நம்ம ஆராய்ச்சி பண்ணி நிறைய பேர் பலன் பெற்றிருக்கிறாங்க. அப்போது நம்ம முன்னோர்கள் வந்து தவறான வழியை காட்டலை அப்படிங்கிறத இந்த அனுபவத்தில் தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்களும் உங்களோட அன்பு குடும்பமும் இந்த மாதிரி தண்ணீரை வந்து சத்துக்களாக மாற்றி பாரம்பரிய மருத்துவத்தில் இருந்து நம்ம நோய் எதிர்ப்பு அதிகமாக அதை பெருக்கி உடல் நலத்தோடும் வளத்தோடும் ஆரோக்கியமாக வாழ்வோம். நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்க அன்புள்ளவங்கள் அனைவருக்கும் நன்றி. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இதுபோல் பல நல்ல விஷயங்கள் மருத்துவ சார்ந்த சகோதரர்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். நன்றி.